எல்லாருக்கும் வணக்கம். நான் கவின். இப்போ தான் ஸ்டார் படத்தோட ப்ரீமியர் முடிஞ்சது. வந்ததுக்கு ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப முக்கியமாக ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லணும். ஏன்னா டாடா படத்துக்கு ரொம்ப மிகப்பெரிய ஒரு வரவேற்பையும் படத்தை பற்றி மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போய் ரொம்ப நல்லபடியாக சேர்த்தீங்க. டெஃபினட்டாக இந்த படமும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையோடு சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மக்கள்கிட்ட இந்த படத்தை நல்லபடியாக எடுத்து கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றி. வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். I think this film has given me a lot of hope as an audience, and more than what I feel as an actor in this film, as an audience I watched it today, and one thing I'm going to take back is love. A lot of love, a lot of support that family can give you, and especially that's the kind of support and love I've always felt in Chennai as an actor. I think actors here are, they are always forgiven, they are revered, and they're given the freedom to express themselves to whatever extent they can. And people from Chennai are always there for them. So I'm new to this industry now. I'm looking forward to more work, and I'm looking forward to loving this work. So yeah, thank you again. Thank you so much. ஸ்டார் மூவி பார்த்தேன். வேற லெவலில் இருந்துச்சு. கவின் ப்ரோ வந்து அவரோட செகண்ட் மூவி நான் வந்து ப்ரிவ்யூ ஷோக்கு நான் வந்து பார்க்குறேன். எனக்கு ஆக்சுவலி என்னால் பேச முடியல. இப்போது எனக்கு மெயினாக வந்து அந்த படம் பார்த்து அந்த படத்தோட கடைசியில் நான் நிஜமாலே அழுதுனேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு படத்தை பார்த்து லிட்ரலி என் கண்ணில் தண்ணி வந்துச்சு. ரொம்ப சூப்பராக எடுத்துருக்காங்க இந்த படத்தை. சில இடத்துல உனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி எங்கேயோ எனக்கு என்னடா ஒரு இது சொல்ல முடியாது, லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி ஃபீல் ஆனால் கூட ஒரு ஆஸ் அ ஹோல் ஒரு மூவியாக வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. டெஃபினட்டாக இதில் நிறையா உள்ள ஒரு 2-3 சர்ப்ரைஸ் வச்சுருக்காங்க. டெஃபினட்டாக வந்து தேட்டரில் பாருங்கள், எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் கவின் ப்ரோ அவரோட ஆக்டிங் வந்து வேறு லெவல். இந்த மாதிரி ஒரு ஆக்டர் வந்து நம்ம தமிழ் மூவியில் வந்து வந்திருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு லாட் ஆஃப் மூவிஸ் in the future from Kevin Bro and also நம்ம டைரக்டர் இளங்கலை. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆதித்யா கதிர் பேசுகிறேன். அதாவது ஸ்டார் படம் இப்போ தான் பார்த்தோம். உண்மையுமே ரொம்ப ஒரு அருமையான ஒரு படம். எப்படி சொல்லுது, எல்லாரும் வந்து பர்ஃபார்மன்ஸாக வந்து இந்த படத்தை வந்து அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. சில இடத்துல வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா வந்து எனக்கு வந்து எங்கள் அப்பா நிறைய இடத்துல வந்து கனெக்ட் ஆனார். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி நிறைய இடங்களில் வந்து கண் கலங்கின நிறைய விஷயங்கள் படத்தில் வந்து கவின் பிரதர் அவர் வந்து ஒரு படத்துக்கும் வந்து அவருடைய பர்ஃபார்மன்ஸும் சரி, ஒரு மெச்சூரிட்டியான ஒரு பர்ஃபார்மன்ஸாக இருக்குது அவரது. ஒரு படத்துக்கும் அடுத்தடுத்த லெவலில் அவர் போயிட்டுருக்காரு. இன்னும் நிறைய அவர் பண்ணணும். அதே மாதிரி மியூசிக் வந்து சூப்பராக பண்ணியிருந்தார் ஜென் மார்ட்டின். அப்புறம் டைரக்டரும் சரி அவ்வளோ அழகாக வந்து இந்த படத்தை வந்து ஒரு சினிமாக்குள்ளே எப்போவுமே ஒரு சினிமா எடுக்கும் போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். பட் ஆனால் இந்த படம் வந்து ஒவ்வொரு சினிமா கலைஞனுமே பார்க்கும்போது அவனோட லைஃப்பில் ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லோரும் போய் ஸ்டார் படத்தை தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ.